தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கிடைச்சும் பெரும்பான்மை இல்லாததால அவர் ஆட்சி அமைக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. நிறைய கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டு சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் இது மாதிரி ஒரு சில கட்சிகள் முன் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்ப விசிகாவோட மனநிலை என்னவா இருக்கு, அவங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் தமிழ்நாட்டில் டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்குமா இல்லையா அப்படிங்கிறது முடிவாக போகுது. இந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் எந்த விதமான அப்செட்டும் ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காராம். ஆனால் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதே நேரத்தில் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்குது. டிவிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி சோசியல் மீடியா முழுக்க டிவிக்கு ஆட்சி எப்போ அமைன்னு காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முதல் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர். அவர் இப்போ வரைக்கும் விஜயோட எல்லா மூவுக்கும் முழு ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காராம். விஜயோட அம்மாவும் அப்படிதான். இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் விஜயோட பர்சனல் ஃபேமிலியில் எக்கச்சக்கமான ஆதரவு இப்போ வந்திருக்குது. குறிப்பாக விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் தான் அப்பாவுக்கு கால் பண்ணி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா அரசியலில் என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாரோ அதே வார்த்தையை பயன்படுத்தி இப்போ அப்பாவுக்கு ஜேசன் சஞ்சய் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காராம். குடும்ப வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சிக்கல்கள், பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. உங்களை நம்பி கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்மளை பார்த்து தற்கொலைன்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு தரமான ஆட்சியை கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி நம்ம பதிலடியை கொடுக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தோண்டு போகவே கூடாது. மக்கள் உங்கள் கூடவே இருக்காங்க. கூடவே உங்கள் குடும்பத்து சார்பாக நாங்களும் உங்கள் கூட இருக்கோம். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் டிவிக்கு தொண்டர்களும் மக்களும் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. பெரும்பான்மை கிடைக்காம மறு தேர்தல் தான் ஒரே தீர்வு அப்படின்னாலும் அதுக்கும் மக்கள் தயாராக தான் இருப்பாங்க. இதை விட அதிக பெரும்பான்மை வாக்கோட உங்களை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காராம். இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் கொடுத்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசிகா அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா, டிவிக்கு ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.